குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயகாளி, ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். ஜெம் டிவி நேயர்களுக்கும் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்துடன் அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு விவேகானந்தர் ஜெயந்தி. விவேகானந்தர் ஜனவரி 12ஆம் தேதி உலகம் பூரா கொண்டாடப்படுது. இந்த விவேகானந்தர் நாத்திகவாதிகள், ஆத்திகவாதிகள், கம்யூனிஸ்டுகள், கடவுள் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு வீரத்துறவியாக இருக்கார். அதே போல் எல்லா மத நாடுகள், அதாவது முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மத நாடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களும் இதை விவேகானந்தர் ஏற்றுக்கோங்க. இப்படிப்பட்ட பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் எங்கே பிறந்தார்னா கல்கட்டாவில், அது பக்கத்து கிராமத்தில். இவர் எப்படி வளர்ந்தார்? யார் இந்த விவேகானந்தர்? இவருக்கு எப்படி இவ்வளோ பேர் வந்தது? என்ன அப்படி பெரிய படிப்பு படிச்சுட்டாரு? என்ன இந்த உலகத்துக்கு சாதிச்சிட்டாரு? எப்படி இவர் வீரத்துறவியாக இருந்தார்? இப்படிலாம் கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஊருக்கு ஒரு சுவாமியார்கள், ஊருக்கு ஒரு மடம், அந்த மடங்களில் தவங்கள், அவங்கவுங்களுக்கு தகுந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அத்தனை பேரும் எங்கள் ஊருக்கு தெரியும், இல்லை ஒரு வட்டத்துக்கு தெரியும், ஒரு மாவட்டத்துக்கு தெரியும், ஒரு தமிழ்நாட்டுக்கு தெரியும், அப்படி தான் இருக்காங்க. ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு துறவி எப்படி உலகம் பூரா தெரிகிறாரு, என்ன சாதிச்சார்? அப்படிப்பட்ட விவேகானந்தருக்கு இன்றைக்கு ஜெயந்தின்றப்போ நாம் பெருமைப்படுறோம். அந்த விவேகானந்தருக்கும் அடியனுக்கும் எப்படி தொடர்பு? ஏன்னா ஏதோ படித்து நம்ம சொல்கிறத விட அந்த அனுபவபூர்வமான விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த அனுபவம் என்னுடைய நேயர்களுக்கு, என்னுடைய அன்பர்களுக்கும் வரணும் இல்லையா? விவேகானந்தர் என்பது பரிபூர்ணமான பரம அம்சரின் சீடர். பரம அம்சம்ன்றதுன்னா ஒரு கலையில் ஒரு அழகாக இருக்க ஒரு பொண்ணா அவள் அம்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அம்சம் என்றால் அன்னத்தை குறிக்கக்கூடியது இருக்கட்டும், அந்த அம்சம். அப்போது பரம அம்சன்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை கலைகள், ஆய கலைகள் 64 சொல்லுவாங்க இல்லையா சரஸ்வதி தேவியை பற்றி. அதாவது பரதம், பாட்டு, நடனம், கலை, கவிதை, ஓவியம், சிற்பம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே மிதக்கிறது, நெருப்புக்குள்ளே பாயிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, குதிரை சண்டை பயிற்சி, இப்படி நிறைய 64 கலைகள் கொண்டது ஆய கலைகள். அந்த 64 பரம அம்சன்றத எல்லா அம்சங்களும் பொருந்த ஒரு மகான். அது எல்லாரும் வச்சுக்க முடியாது, சில பேர் வச்சுக்கிறாங்க, அது காலம் அதற்கு பதில் சொல்லும். இருந்தாலும் பரமஹம்சன்றது இன்றைய உலகத்தில் நம்ம வாழும் காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் நம்ம பரமஹம்சர் சொல்லுவோம். அப்படி பரமஹம்சர் கண்டெடுத்த ஒரு இளைஞர் தான் விவேகானந்தர். விவேகானந்தருடைய சொந்த பேர் நரேந்திரன். நரேந்திரனை பற்றி எப்படி வளர்ந்தார்? அவர் ஆரம்பத்தில் ரொம்ப முரட்டுத்தனமாகவும், கடவுள் எங்கே இருக்கார், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லா சாமியால் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவங்க தாடிகள்லாம் வெட்டிடுறது, இப்படி முரட்டு வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா தட்சிணேஸ்வரம் அதாவது கல்கத்தாவில் இருக்கிற தட்சிணேஸ்வரத்தில் தட்சிணகாளி பவதாரணிக்கு பூஜை பண்ணியிருக்காரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர்கிட்ட போய் கேளுங்கன்றப்போ அது வேகமாக சொல்ல, ஏன்னா பெரிய தொடர். அப்படி ஒரு இளைஞன் வரும்போது ராமகிருஷ்ணன் பார்க்க போகிறாரு. விவேகானந்தா, நரேந்திரன் வா வா வா, உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்றாரு. ஐயோ, இந்த ஆள் நம்ம பார்த்ததே இல்லையே, இந்த சாமியார் நம்மளை பேர் வச்சு கூப்பிட்றாரு அப்படின்னு. இல்லை, உனக்காக தான் நான் தவம் பண்ணியிருக்கேன், உன்னை போல இளைஞர் தான் எனக்கு தேவை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு முதல் கேள்வி ராமகிருஷ்ண பரமஹம்சரை. பார்த்துருக்குறேன். எப்படி? உன்னை எப்படி நான் நேரில் பார்க்குறேன்னா அப்படி பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அப்போ எனக்கு கூட நீங்கள் காட்ட முடியுமா? ஓ, காட்டலாமே, அவ்வளோ இந்த பதிலை இத்தனை வருடங்களாக எத்தனையோ முனிவர்கள் தபசீடு கேட்டு இந்த பதிலுக்கு சொல்லலை. இவ்வளோ பெரிய பெரிய கேள்விக்கு எளிமையாக பதில் சொன்ன ராமகிருஷ்ணா அவர் ரொம்ப பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் வாழ்நாளில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அவர் காளிகிட்ட பேசுகிறாரு. காளிகிட்ட போய் தன்னுடைய வரங்களை கேட்க சொல்லி குரு அனுப்புகிறாரு. போய் கருவறையில் நின்னொன்று தன்னை மறந்து அப்படியே நிற்கிறாரு. பல நிமிடங்கள் கடந்து திருப்பி வந்து கேட்டியான்றார். இன்னும் கேட்கல. உன்னுடைய வறுமை தீர்ந்ததா? தெரியல சாமி, நான் அதுக்கு தான் போகிறேன், காளிகிட்ட பேச முடியல, ஆனால் என்னை பார்க்குறா, அவள் இருக்கிறது தெரியுது, என்னால் கேட்க முடியல. இப்படி பல முறை குரு சொல்ல சொல்ல அங்கே போய் நின்று அந்த தட்சிணேஸ்வர பவதாரணி காளிகிட்ட போய் நின்று தோற்று போய் வந்துடுறாரு. அப்போ சொல்கிறாரு, மகனே நரேந்திரா, நீ உன்னுடைய வீட்டுக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக பிறந்தவன் அல்ல, இந்த பாரத தேசம் என்ற குடும்பத்துக்காக, இந்த பாரத தேசம் என்ற மனிதர்களுக்காக பிறந்தவன் நீ. நிச்சயமாக இந்த உலகை காக்க பிறந்தவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பயணம் தொடருது. இந்த விஷயம்லாம் தெரியும்.
அப்படி பார்த்தீங்கன்னா அவர் பரமஹம்சர் சமாதி ஆயிடுறாரு, முக்தி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த 12 சீடர்களும் பிரிஞ்சு ஒரு வழியாக போகிறாங்க. விவேகானந்தர் இமயமலை போகிறாரு. இமயமலையில் போய் தவம் பண்ணலான்னு போகும்போது நாடு வேணாம், நமக்கு குடும்பம் வேணாம், எல்லாத்தையும் விட்டு அங்கே காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சல் வந்த ஒரு தம்பியை பார்த்து அங்கே தபஸ் பண்ணுற ஒரு சுவாமிஜி, மகனே உனக்கு தான் எவ்வளோ காய்ச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பச்சையெல்லாம் கொடுத்து மருந்து கொடுத்து அதை குணப்படுத்தி, நீ இங்கே தவம் பண்ணுறதுக்கு பிறந்தவன் அல்ல, நாட்டுக்கு உழைக்க பிறந்தவன், நாட்டை தேடிப்போ அப்படி சொல்லிட்டு வழி அனுப்புகிறாரு. இமயமலையிலிருந்து இந்த பாரத தேசம் முழுக்க நடந்தே வந்த ஒரு மாபெரும் முனிவர், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் வர்றாருன்னா, பாரத நாட்டுக்கு நம்ம உதவி பண்ணோன்னா அந்த பாரத நாடு என்ன நிலையில் இருக்குது, என்ன பஞ்சத்தில் இருக்குது, என்ன வறுமையில் இருக்குது, என்ன அறியாமையில் இருக்குது, இப்படிலாம் சரி பண்ணணும்னா இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இமயமலையிலிருந்து நடந்து கன்னியாகுமரிக்கும் வராரு. அப்படி வரும்போது கேத்திரி மகாராஜா, பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் இருக்குது, பெரிய பெரிய மகாராஜாக்களை சந்திக்கிறாரு, பெரிய நகரங்களில் பேசிட்டு வர்றாரு. அப்படியே கன்னியாகுமரிக்கு வந்துடுறாரு. கன்னியாகுமரியில் அந்த கன்னியாகுமரி அம்மனை தரிசித்து மனம் அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கடலில் குதித்து நீந்தி இப்போ விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் போய் பாறையில் மேலே உட்கார்றாரு. 3 நாட்கள் உணவு உறக்கம் எதுவும் இல்லாத தவம் 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 அந்த ஏகாந்தத்தில் இருந்து தவம் செய்கிறார். குரு மகாராஜை நினச்சி குரு மகாராஜ் சமாதி ஆகிட்டார். இருந்தால் அந்த குரு மகாராஜ் பேரில் அவ்வளோ நம்பிக்கை. அப்படி தியானிக்கும் போது அசரீரியாக ராமகிருஷ்ணன் பத்தினி விவேகானந்தர் குரு அசரியாக சொல்கிறார், மகனே நீ இன்று அமெரிக்கா செல்லலாம் அப்படின்ட்டு உத்தரவு கிடைக்குது. அந்த உத்தரவை பெற்றுதான் அமெரிக்கா பயணம் போனார். அந்த அமெரிக்கா உலக மத மாநாடில் கலந்து கொண்டு ஒரு இளைஞனாக சிறுத்தரமாக பேசிய பேச்சு அமெரிக்கா முழுவதும் முதல் நாள் ஒரு தடவை பேசுகிறாரு. அந்த சொற்பொழிவு அமெரிக்காவுடைய அத்தனை ஆங்கில நாளிலும் தலைப்பாகவும் முதற் பக்கத்தினுடைய புகைப்படத்தோடு யார் இந்த விவேகானந்தர் அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டு ஒரே நாளில் அமெரிக்காவை கலக்கிய விவேகானந்தர். இப்போ விவேகானந்தர் பாறைக்கு வருவோம். ஏன் இன்றைக்கி பேசுகிறோம், அவருடைய பிறந்த நாள். இந்த விவேகானந்தர் பாறையில் நாம் இன்றைக்கி வேறு போகிறோம் பார்க்குறோம், சுற்றுலா மாதிரி போகிறோம் பார்க்குறோன்னா அதற்கு அடித்தளம் இட்டவர் முக்கியமாக என்னுடைய குருநாதர் வீரேஸ்வரானந்தர். இந்த வீரேஸ்வரானந்தர் யாருன்னா சாரதா தேவியுடைய நேரடி சீடர், விவேகானந்தருக்கு இணை. அந்த சாரதா தேவி நேரடி சீடர் மட்டுமல்ல, சாரதா தேவிக்கு மகனாக இருந்து வாழும் காலத்திலும் முக்தி பெற்ற காலத்திலும் தன் மகனுடைய சேவையை ஆற்றியவர், இறுதி சடங்குகளை செய்தவர். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர், அதுதான் பெருமை. தன்னுடைய சிஷியனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பிரபுன்னா ராஜான்னு அர்த்தம். அப்படி கூப்பிடுவாங்க சாரதா தேவி என்னுடைய குரு மகாராஜை. அப்படி கூப்பிடும்போது அவருக்கு பேர் பிரபு மகராஜ். அவருடைய சன்னியாச பேர் சுவாமி பேர் வீரேஸ்வரானந்தர். உலக ராமகிருஷ்ண மட்டுக்கு தலைவராக இருந்தவர். அவர் தான் எனக்கு 1982 எனக்கும் என் மனைவிக்கும் தீட்சை கொடுத்தவர், மந்திர தீட்சை. என்னை வழி நடத்துபவர், என்னுள் இருப்பவர், என்னோட இப்போ பேசுகிற பேச்செல்லாம் அவருடைய அசைவு தான், அவருடைய மூச்சு காற்று தான் இப்பொழுது அங்கு பேசிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குருநாதர் சுவாமி வீரேஸ்வரானந்தர் அவர்தான் பிரபு மகராஜ் என்று அழைக்கப்பட்டு அன்பாக அழைக்கப்படுற சுவாமிஜி தான். ஏக்நாத் மகராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு, அந்த இடத்த பர்மிஷன் வாங்கிறதுக்கு நேரு காலத்தில் ரொம்ப அரும்பாடுபட்டு முடியலன்னு பல வருடங்கள் பாடுபட்டு அத்தனை எம்பிக்களுடைய கையெழுத்தெல்லாம் வாங்கி நேருவை சந்தித்து அதை ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் அங்கே விவேகானந்த பாறையை நிர்ணயிக்கிறாங்க. அப்படி நிர்ணயிக்கிறப்போ இப்போ இருக்கிற மாதிரி தான் கடலில் சேர்ந்தது, அங்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது நம்ம பேசுகிறோம். அதே போல் அத்தனை இந்திய முழுக்க ஒப்புதலை பெற்று அந்த விவேகானந்த பாறை அமைக்கும்போது என்னுடைய குருநாதர் பிரபு மகராஜ் என்று அன்போடு அழைக்கப்பட்ட வீரேஸ்வரானந்தாவும் தமிழகத்தின் மாப்போ சிவஞானந்தார் இல்லையா, சிலம்பு செல்வர், அவங்களெல்லாம் போயிட்டு தான் அடிக்கல் நாட்டுறாங்க. என்னுடைய குருநாதரும் மாப்போசி அவர்களும் அடிக்கல் நாட்டிய இடம்தான் இன்று விவேகானந்த பாறையாக விளங்குகிறது, தமிழகத்தின் அடையாளமாக திகழ்கிறது, தென்னகத்தின் ஒரு அற்புத களஞ்சியமாக நம்ம போற்றி கொண்டாடி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட விவேகானந்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய எளிமையான நூல்கள் கிடைக்குது. ராமகிருஷ்ண மடத்தில் போனீங்கன்னா மலிவு விலை, ஒரு 500 ரூபா விலை 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அது விழா காலத்தில் போய்ட்டால் 40% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதனால் நல்ல அற்புதமான தெய்வீக நூல்களை படிக்கணும்னா அந்த மாதிரி இடத்துல போய் வாங்குங்க, படிங்க. படித்தால் மட்டுமே சிலதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த மகான்கள் எழுதிய நூல்கள் அங்கே நிறைய இருக்குது. என்னுடைய ராமகிருஷ்ண விவேகானந்தர் வீரேஸ்வரானந்தர் சொன்னாலே என்னுடைய குருநாதர், எனக்கு தீட்சை கொடுத்தவர், என்னை வழி நடத்துவர் சொன்னாலே அவர் ஆங்கிலத்தில் ராமாயணத்து மகாபாரத்தையும்
மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார்னா பாருங்கள் எவ்வளோ ஞானம் இருக்கணும் என்னுடைய குருநாதருக்கு. அந்த ஞானத்தின் ஒரு துளிதான் உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விவேகானந்தரை நாம் வழிபடுவோம், அவர் வழி நடப்போம், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வோம். விவேகானந்தர் வாழ்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க, சாரதாதேவி வாழ்க, வீரேஸ்வரானந்தா வாழ்க என்று சொல்லி ஆசீர்வதித்து அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க என்னுடைய தாயை, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளியை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதம்.